Hello, Dr. Bhuvaneshwaran, Coimbatore cardiologist. And இப்போ இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நெகிழியை பத்தி பேச போறேன். என்ன சார் நெகிழி? நெகிழி அப்படின்னா நத்திங் பட் பிளாஸ்டிக்ஸ். இதுல என்ன பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து நம்முடைய உணவுப் பொருட்கள், சூடாக சாம்பார், சட்னி, மற்ற எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் பையில வந்து போட்டு கொடுக்கறது எல்லாம் இப்போ பார்க்குறோம். பிளாஸ்டிக் டப்பால போட்டு கொடுக்குற பார்க்குறோம். இப்போ பிளாஸ்டிக் வந்து மண்ணுக்கு கெடுதல்னு சொல்லிட்டு நாம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ மண்ணுக்கு கெடுதல்னா மனுஷனுக்கு கெடுதலா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் இது ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணதுல எனக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைச்சது. நம்பர் 1, இந்த பிளாஸ்டிக்ல வந்து என்னன்னா நீங்க 2 விதமான ஒரு வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னா மிக சிறிய துகள், சில மில்லி மீட்டர், கண்ணுக்கு தெரியற அளவுக்கு, பட் ஆனால் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நானோமீட்டர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா கண்ணுக்கு தெரியாது, மிக மிக சிறிய பிளாஸ்டிக் துகள். இப்ப இந்த பிளாஸ்டிக் துகள்கள் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு தோராயமாக ஒருவர் அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வருடத்திற்கு ஒரு 50,000 பார்ட்டிக்கள்ல இருந்து 5 மில்லியன் பார்ட்டிக்கல் அளவுக்கு உள்ள போகுது அப்படிங்கிறது தோராயமாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பிளாஸ்டிக்னால நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா, கெடுதல் வருமா அப்படின்னு அதுக்கு ஒரு ரிசர்ச் இப்போ ரீசெண்டா பண்ணியிருக்காங்க. மைஸ், அதாவது என்னன்னா எலிகள்ல தான் எப்பவுமே எல்லா ரிசர்ச்சும் பண்ணுவாங்க. அந்த எலிகளுக்கு இந்த பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸை கொடுத்து பார்த்ததுல அந்த எலிகளுக்கு அதனுடைய ஈரல், அதனுடைய சர்க்கரை அளவு, இது போன்ற உடம்பை உள்ளே இருக்கின்ற உறுப்புகளை பாதிக்கிறதுக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னு அந்த எலிகள்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க, எலியில தானே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. எல்லா பரிசோதனைகளும் எலியில தான் முக்கியமா ஆரம்பிக்கும். நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, தயவு செய்து உணவுப் பொருட்கள்ல பிளாஸ்டிக் படுற மாதிரி இருக்கிற உணவுப் பொருட்கள், அது திரவமாக இருக்கட்டும், முக்கியமாக சூடான பொருட்கள், அதை கொஞ்சம் தவிர்க்க பார்க்குறீங்களா? பார்க்கறதுனால இன்னும் சில வருடங்கள்ல கண்டிப்பாக இது மனித அளவில் நிரூபிக்கப்பட்டு அப்போ வந்து நம்ம அப்போ நிறுத்ததுக்கு போல இப்பவே நிறுத்துங்க. ஓகே, நோ பிளாஸ்டிக்ஸ் இன் ஃபுட்.